ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சுரக்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நீங்கள் சுரக்காவை பொரியல், கூட்டு, சாம்பார் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சுரக்காவை வச்சு ஒரு டேஸ்டியான நான்வெஜ் டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க ரெசிபி உள்ளே போகலாம். ஒரு பேனில் ஆயிலை ஊற்றி ஆனியன் போட்டு அதோட கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஆனியன் லைட்டாக வதங்கியதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ கொஞ்சம் ப்ரான் போட்டு நல்லா கிளறி வதக்கி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர், தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. மசாலா வாசனை போனதும் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி போட்டதுமே ஆட்டோமேட்டிக்காக ப்ரான்லேருந்து தண்ணி விடும். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கிளறி விடுங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த சுரக்காய் சேர்த்து நல்லா கிளறுங்க. சுரக்காய் போட்டதும் நேச்சுரலாகவே அதில் தண்ணி விடுங்க. அதனால் லேசாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி அதுக்கு மேலே கொஞ்சம் அரைச்ச தேங்காய் சேர்த்து மூடி வச்சுருங்க. இதோ தேங்காய் பச்சை வாசனை போய் சுரக்காய் நல்லா வெந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. இதோ டேஸ்டான ப்ரான் சுரக்காய் கறி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய ரெசிபி பார்க்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.